நம்ம இன்னைக்கு சர்க்கம்சிஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ சர்க்கம்சிஷன்னா என்ன? சர்க்கம்சிஷன்னா நம்ம ஆணுறுப்பில் உள்ள அந்த பினைல் ஃபோர்ஸ்கின் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிய வேண்டியது, இந்த பினைல் ஃபோர்ஸ்கின்னை யாருக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும், இதை ரிமூவ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பினைல் ஃபோர்ஸ்கின் யாருக்கு கட்டாயம் ரிமூவ் பண்ண வேண்டியது? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த பினைல் ஃபோர்ஸ்கின் கம்ப்ளீட்டாக பின்னால் வரல, இல்லைன்னா அதை பின்னால் வரும்போது அதோட டிப்பில் கொஞ்சம் வெடிப்பு அந்த மாதிரி வர்றது, இல்லைன்னா பின்னால் ரிட்ராக்ட் பண்ணும்போதோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ ஒரு வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சர்க்கம்சிஷன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த சர்க்கம்சிஷன் நம்ம இந்தியாவில் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சில ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபில் அவங்க சின்ன வயசுலேயே சர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்க்கம்சிஷன் பண்ணுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? சின்ன வயசில் சர்க்கம்சிஷன் பண்ணுறதுனால கட்டாயம் அட்வான்டேஜ் தான் இருக்குது. ரீசன், ஒன்ஸ் அந்த பினைல் ஃபோர்ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அந்த இடத்துல அழுக்குப்படுகிறது ரொம்ப கம்மியாகும். இன்னொன்று, த சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாகும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் சர்க்கம்சைஸ் மேல்ஸ்க்கு வர்றது கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, யார் அதிகமாக இதை பண்ணுறது? ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு டயபெட்டிஸ் வர்றவங்களுக்கு சர்க்கம்சிஷன் கட்டாயம் பண்ண வேண்டியது வரும். ரீசன், அவங்களுக்கு ஃபைமோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். ரீசன் அவங்களுக்கு பேலனோபாஸ்தைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அதாவது அவங்க கிளாண்ட்ஸ் பீனிஸில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, அவங்க ஆணுறுப்பில் அந்த டிப்பில் அடிக்கடி வெள்ளப்படுகிறதும், அவங்களோட பினைல் ஃபோர்ஸ்கின் முன்னால் நார்மலாக பின்னால் வந்துட்டு இருந்தது இப்போ வராமல் போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம டெம்பரரியாக அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ் இல்லைனா ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். பட் அதுக்குன்னு உள்ள ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சர்க்கம்சிஷன் தான். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இதுதான் மோஸ்ட் காமன் ரீசன் தான் நம்ம சர்க்கம்சிஷன் பண்ணுறது. இன்னொரு ரீசன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெயின் ஏற்படும். ரீசன், அந்த ஃபோர்ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக பின்னால் வராமல் இருக்கிறது. இது அவங்க இஃப் பாசிபிள் அவங்க வந்து ஒரு 4-5 வாட்டி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்டுலம் வந்து டேர் ஆகி ஹீல் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது சரியாக போயிடும். பட் அந்த மாதிரி ஆகலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சர்க்கம்சிஷன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அவங்களோட பீனைல் லுக்ஸ், அதாவது அவங்க பீனிஸ் வந்து நல்லா அழகாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய பேர் காமனாக சர்க்கம்சிஷன் பண்ணுறது உண்டு. ரீசன், அங்கே உள்ள அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து அவங்க பீனிஸ் அழகாக இருக்கிறத நிறைய பேர் விரும்புவாங்க. இன்னொன்று, மென்னுமே அதை வந்து விரும்புவாங்க, என்னோட ப்ரைவேட் பார்ட் வந்து நல்லா இருக்கணும்னு. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி காமனாக சர்க்கம்சிஷன் நடக்குது. ஸோ இந்த சர்க்கம்சிஷன் என்னென்ன மெத்தடில் நம்ம பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் காமன் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஃப்ரீ ஹேண்ட் சர்க்கம்சிஷன். அதாவது இது வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் நம்ம வந்து வெறும் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த சர்க்கம்சிஷன் எல்லாரும் காமனாக பண்ணுறது. இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு மாடல் மெத்தட் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சர்க்கம்சிஷன். அதாவது அவங்க பீனிஸோட லுக்கை நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர்றதுக்காண்டி காஸ்மெட்டிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சர்க்கம்சிஷன் பண்ணுறது. ஸோ இதுவுமே இப்போ வந்து ஒரு அட்வான்ஸ்டான மெத்தட். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சீப்பான மெத்தடும் கூட. பட் உங்களுக்கு அந்த லுக்ஸு, அந்த ஹீலிங் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு அடுத்த மெத்தட்னு பார்த்தீங்கன்னா லேசர் சர்க்கம்சிஷன். ஸோ இது காஸ்மெட்டிக்கோட கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட். ரீசன், நம்ம இதை வந்து அந்த லேசர் மூலமாக அந்த கட்டிங், அதாவது சிசர்ஸ் மூலமாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக லேசர் மூலமாக அதை கட் பண்ணி அந்த ஸ்கின்னை எந்த ஒரு அந்த ஏஜஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி கட் பண்ணி கொடுக்கறதுனால இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னும் அட்வான்ஸ்டாக இப்போ ரீசெண்டாக வந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ZSR சர்க்கம்சிஷன். இதை வந்து ஸ்டாப்லர் சர்க்கம்சிஷன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ZSR டிவைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய டிவைஸ் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. பட் இதுதான் இந்த ஒரிஜினல் ZSR டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த டிவைஸை காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா த ZSR டிவைஸ். இது வந்து ஒன் டைம் யூஸ் டிவைஸ். அதாவது ஒரு தடவை தான் நம்ம இதை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும்.
ஸோ நம்ம கிளான்ஸ் வந்து பேசிக்காக இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கிளான்ஸை இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இந்த சைடில் உள்ள இந்த ஹேண்டில் மூலமாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாப்லஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த பொசிஷனில் வரும். இதில் உள்ள நம்ம இந்த லேசர் காஸ்மெட்டிக்கோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிளட்டுமே இல்லாமல் இருக்கும். இன்னொன்று ரிசல்ட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதோட சைஸை மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 34 சைஸ், இது 30 சைஸ், இது 26 சைஸ், இது வந்து 22 சைஸ். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மூணுமே வந்து நம்ம வந்து அடலசன்ட் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த லாஸ்ட்ல அதாவது இந்த மூணு அடலசன்ட்க்கு யூஸ் பண்ணுறது, இது அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த லாஸ்ட்ல உள்ள மூணுமே வந்து இன்ஃபென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம எக்ஸாக்டாக என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி டிவைஸை வச்சு நம்ம இந்த சர்க்கம்சிஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இதை சைஸை யூஸ் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக ஒரு பீனிஸ்க்கும் அவங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. பிகாஸ் இந்த ஸ்டாப்லஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப்லருமே இட் வில் கம் அரவுண்ட் 18,000 to 20,000 நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஃபார் த ப்ரொசீஜர் இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் த ரிசல்ட்ஸ் வில் பி வெரி குட்.